ஆமா. அந்த 4 முகவரிக்கு மேல பாத்தீங்களா, 4 மின்னஞ்சல் தொட்டீங்கன்னா அப்படியே போயிரும். புரியுதா? ஆ ஆ, சரி ஆ, சரி. இதை அப்படியே அனுப்பிச்சு விட்டுருங்க, வேற ஒண்ணுமே தேவையில்லை. உங்க மேல மட்டும் உங்க பேரை போட்டுருங்க, உங்க மேல மட்டும். ஆ, என் பேரை போட்டுருவோம். 4 முகவரியா? அதுல பாத்தீங்கன்னா மேல 4 முகவரி இருக்குமா, 4 மின்னஞ்சல் இருக்குமா முதல் லெட்டர்ல. ஆ, ஆமா, இந்த வாரம் வரேன். சும்மா தொட்டா அது போயிடும். 4 பாருங்க, 4 இருக்குதான்னு பாருங்க. அது சாட் ஜிபில கேட்டா, சாட் ஜிபில கேட்டா எல்லாம் எழுதி கொடுத்துட்டான். ஆ, அதான் டைரக்டர் மேக்னெட் சிஎஸ்ஆர் காரைக்குடி அதான் ஒண்ணு. அந்த அந்த தானே அது அதுல ஒண்ணு. 4. அதுக்கப்புறம் சோமந்த் லேப் ஆ மெட்ராஸ் ஆ சோமந்த் லேப் லேப். ஆ. மேல 3 ஆமா, அது சின்னதா ஒண்ணு. இருக்கும். அது மேல 3 இருக்கும் பாருங்க, மேல 3 இருக்கு, அப்புறம் மெட்ராஸ் தனியா ஒண்ணு இருக்கும் பாருங்க. ஆமா, அப்ப அதுமே ஒண்ணு ஒண்ணு தனித்தனியா இல்ல ஒரே இதுதானா? எல்லாம் வெவ்வேறு. ஒன்று சென்னைக்கு போகும், ஒன்று செக்கரிக்கு போகும், ஒன்று சென்னை தரமணிக்கு ஒன்று போகும், இப்போ காரைக்குடிக்கு ஒன்று போகும், ஆ, அப்புறம் சென்னைக்கு போகும். ம். என்ன சும்மா அனுப்புறதானே கொட்டேஷன். அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த 100 கிராம்ல 2ன்னு கேட்க மறந்துட்டேன். அப்புறம் ரெண்டாவது கடிதத்தை அதை சேர்த்திருக்கேன் பாருங்க. 100 கிராம்ல 2 வேணும் ஆமா, அப்படிங்கிறத. பாத்தீங்கன்னா கடைசியா போ. ஆ, அதை சேர்த்தி கொடுத்துருக்கான் பாருங்க. அவ்வளவுதான். ஆமா. ம். நீங்க ஆமா, போனதுன்னா நீங்க பேரை மட்டும் மாத்திக்க வேண்டியது. உங்க பேரை போட்டீங்கன்னா மேல இந்த ஆ, டூங்கிற இடத்துல உங்க போட்டுங்க, ஃப்ரம்ங்கிற இடத்துல உங்களை போட்டுக்க வேண்டியது. நான் போட்டிருக்கேன் பாருங்க, அதே தான். ம். அதேதான். ஆ, அது உங்க பேரை போட்டுங்க. அந்த இடத்துல போட்டா கேட்ட கொட்டேஷன் தான் கொடுக்க போறேன். என்னது கொட்டேஷன் கொடுத்தா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா. அப்புறம் நம்ம பார்க்கலாம். என்னது அதான் ஈஸியான வேலை. அதான் அதான். ஆமா. ஆமா ஆமா ஆமா. ஃபைனல் இமெயில் லெட்டர் ஃபார் மேக்னெட் ஃபேப்ரிகேஷன் சர்வீஸ் ரெக்வெஸ்ட் ஃபார் சிஐசிஆர்ஐ. அப்புறம் ம். காரைக்குடி. அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸ்ன்னு போட்டுருக்கு. ஆமா, அங்கே. ஆமா, இமெயில கொட்டேஷன் கொடுத்துருவான். இமெயில என்ன செலவாகும்னு கொடுப்பான், அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். என்னது ஆ, சரி ஈஸியான வேலை. சரியா போச்சா? சரி. ஆ ஆமா, மொத்தம் அந்த அந்த 4 மெயில் ஐடி அந்த டைரக்டர் அட்டு சிஆர்றது. அப்புறம் ரெஸ்ஐ.இன். அதுக்கப்புறம் பிபிஎம்ஜி அட்டு சிசிஆர் அது. சரி சார். அதை தொட்டா போயிடும். அது தொட்டா இமெயிலுக்கு போயிடும். ஆ, போனதுக்கு அப்புறம் டைட்டில் வந்து சரி. நியூ ம், டைட்டில் நீ கொடுத்துருங்க, நியூ ஹைபிரிட் மேக்னெட் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். சரி. நியூ ஹைபிரிட் பெர்மனன்ட் மேக்னெட் கொடுத்துருங்க. நியூ ஹைபிரிட். ஹைபிரிட் செராமிக் மேக்னெட்னு நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்படியே ஏதோ ஒன்று கொடுங்க. ஹைபிரிட் மேக்னெட், பெர்மனன்ட் மேக்னெட், இப்படி தலைப்பு மட்டும் 4 கொடுத்துருங்க. அப்புறம் அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே ஆ, ஒட்ட வச்சிருங்க. முதல்ல இது வந்து என்ன பண்ண, இதில் ஏத்துங்க, கீபோர்டில் ஏத்திக்கங்க. சரி. ஆமா, கீபோர்டில் ஏறிக்கும் பாருங்க. தொட்டின்னு கீபோர்டில் ஏறிக்கும், காப்பி பண்ணிக்கங்க. புரியுதா? காப்பி சரி பண்ணதுக்கு சரி. அப்புறம் அந்த கீழே இருக்கிற 100 கிராம் இருக்குது பாரு, அந்த 100 கிராம் காப்பி பண்ணிக்கங்க. ஆ, சரி. ஆமா, முதல்ல இது சொன்ன கடைசியா 100 கிராம். அனுப்புனது. ரெண்டாவது அனுப்பிச்சிருங்க பாருங்க. கடைசியா அதுல அனுப்புனது. அதுல படிச்சு பார்த்தேன் கீழே இந்த மாதிரி 100 கிராம் 2 வேணும், அதுக்கப்புறம் 8 தேவை, முதல்ல 2 எனக்கு சாம்பிள் வேணும், அதுக்கப்புறம் எனக்கு 800 கிராம் ஆ, வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பின்னாட முதல்ல இந்த இதுக்கு என்ன சொல்றான்னு பார்ப்போம். அவ்வளவுதான். பாருங்க சரி எவ்வளவு சீமை சரி. இது. இதெல்லாம் ஒரே நிமிஷம் நீங்க சொன்னா ஒரே நிமிஷம் நான் பண்ணிட்டேனே இல்லையா? ஆ ஆமா ஆமா. இந்த சாட் ஜிபி தான் நான் அனுப்பிச்சிட்டு, நான் இப்ப மறுபடியும் இருக்க அனுப்பணும். முதல் கடிதத்துல இந்த இது குறிப்பு இல்லை. முதல் கடிதத்துல இந்த 100 கிராம் 2 வேணுங்கிறது குறிப்பிடல நான். சரி சரி. அப்புறம் டிக்கெட் யோசனை வரும். அது சும்மா தோராயமா என்ன கேட்பேன், நம்ம வந்து எத்தனை பீஸ் வேணும் எத்தனை கிராம் வேணும் சொல்லவே இல்லை. நம்ம அது எதுலுமே சொல்லல. ஆமா ஆமா. அப்ப நான் என்ன யோசனை பண்ணி அது போட்டேன் 800 மறுபடியும். ஆ, ஆ, நீங்க 800 கிராம் டோட்டல் ரெக்யூர்மெண்ட் போட்டிருக்கீங்க ஒரு இதுல. ஆமா. ஆமா. அது முதல்ல அதுக்கு மேல பாருங்க, முதல் 100 கிராம் 2 வேணும்னு சொல்லியிருப்பேன் பாருங்க. சரி, நான் அனுப்பிடுங்க நான். இல்ல அதுல போட்டிருக்கும் பாருங்க, 800 கிராம் அதுலயே போட்டிருக்கும். மேல 2 பீஸ் வேணும், 2 பீஸ் வேணும்னு சொல்லியிருப்பேன் பாருங்க. அதே படிச்சு பாருங்க. ரெண்டாவது கடிதத்தை படிங்க அப்படியே. ரெண்டாவது கடிதத்தை படிச்சு பாருங்க, கீழே அப்படியே படிச்சுட்டு ஆமா வாங்க. ரெண்டாவது கடி ஆமா. ரெண்டாவது அந்த piece, இப்ப 2 கிராம் 2 பீஸ் போட்டிருக்கீங்க. சும்மா ஒரு தோராயமா சொல்லியிருக்கேன். அந்த இது நான் 45 mm, அப்புறம் 25 mm, அப்புறம் 6 mm சொல்லியிருப்பேன் பாருங்க அதுல. ஆமா ஆமா. இது தோராய கணக்கு. இதெல்லாம் வந்து தோராய கணக்கு. சும்மா சாம்பிள் செஞ்சு பார்க்குறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மேக்னெட் சைஸ் வந்து மேக்னெட் சைஸ் 1 50 கிராம் தான் வரும். 8 சேர 8 8 5 40 இவ்வளவுதான் வரும். 400 கிராம் தான் வரும். சரி. ஆமா, 400 கிராம் 450 கிராம் தான், அதுக்கு மேல வராது. அது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நம்ம சாம்பிள் பார்க்கலாம்.
நம்ம சரி சார் 50 ஓகே சார். நம்ம நீங்க என்ன பண்றீங்க, 50 கிராம் 2 வேன் போடுங்க. நீங்க 50 கிராம் 2 வேன் நீங்க மாத்திக்கங்க. என்னது? 50 கிராம் 2 போட்டுக்கிறேன். நீங்க என்ன பண்ண, நான் 100 கிராம் 2 போட்டுக்கங்க இல்லையா? ஆமா ஆமா. நீங்க 50 கிராம் 2 போட்டுக்கங்க அதுல. சரி சரி சார் ஓகே சார். அப்படி சும்மா கையில அப்படியே மாத்தி, இதுதான் புத்திசாலித்தனம். செலவே கிடையாது. என்னது? செலவே கிடையாது. ஆமா. கடிதம் போயாச்சு பாத்தீங்களா, 10 பைசா செலவிட ரிஜிஸ்டர் எதுவும் இல்ல. பதில் சொல்லிடுவான். உங்க இமெயிலுக்கு அனுப்பிச்சிருவோம். உங்க இமெயிலுக்கு. அனுப்பிடுவான் பதில். சரிங்களா, செய்யுங்க. நான் அனுப்பிச்சாச்சு, நீங்க வேணா அனுப்புங்க. சரியா? சரி சார் நான் அனுப்புங்க. நாம ஒரு கொட்டேஷன் தானே கேட்க போறோம். என்னது? கொட்டேஷன் தான். ஆர்டர் கொடுக்க போறது இல்ல, ஆர்டர் எல்லாம் கொடுக்க போறது இல்ல. அதெல்லாம் பயங்கரமா ஆலோசனை பண்ணிட்டு தான் பண்ணணும். சாதாரண விளையாட்டு இல்ல, இது சாதாரண விளையாடல. என்னது? ஆமா ஆமா. இதெல்லாம் சாதாரண விலை இல்ல. அது ஒழுங்கா போட்டு கொடுத்துட்டான்னு வச்சுக்கங்க. ஒழுங்கா பாத்தீங்கன்னா போட்டு கொடுத்து கரெக்டா கொடுத்தான், அவன் தான் செய்ய முடியும். வேற எவனும் செய்ய முடியும். செலவு கம்மி. ஏன் தெரியுமா சொல்றேன் பாருங்க. போட்ட உடனே நீங்க ஐஐடில கொடுக்கலாம். நேரடியா இதை பண்ணிட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துங்க. என்னது? ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரி. அப்படியே போய் ஒரு நாளைக்கு அது உள்ள போங்க. எங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள்ள போயிருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள போயிருக்கீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கீங்களான்னு கேக்குறேன். கிண்டி போயிருக்கேன். அங்க யாரு வேணா போலாமே. இப்ப நான் உள்ள போயிருக்கேன் சார். ஆல்கால் டிராப் பண்ண போயிருக்கேன். நான் மத்தபடி வேற விஷயமா போல விசாரிக்கலாம் போய். நீங்க நேரா போயிருங்க. ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. புரியுதா? சரி. எனக்கு இந்த மாதிரி நான் புதுசா கண்டுபிடிச்ச ஒரு சாம்பிள் வேணுங்க. எனக்கு டெஸ்ட் பண்ண கூட என்ன ஃபீஸ்னு கேளுங்க. தைரியமா கேளுங்க. என்னது? சரி. நீ நேர்ல போனா நிறைய மரியாதை கிடைக்கும். நேர்ல போனா மரியாதை கிடைக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட். உள்ள போலீஸ் நின்று இருப்பான், ராணுவம் நின்று இருக்கு. இங்க ஒண்ணு இருக்காது. புரியுதா? சரி சரி. அது எப்படி இருந்து எவனா இருந்து நம்ம அறிவியல. நீங்க யாராவது இறக்கோட போகும்பொழுது இறக்கோட போவீங்களே, போயிருக்கு. எப்ப போனீங்க கடைசியா? இல்ல இப்ப கடைசியா போனது ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்ப அந்த பக்கம் போய் பார்த்துட்டு அவங்களை கூப்பிடுறேன். உங்களுக்கு பேசிட்டு அவங்களுக்கு பேசுறேன். அவ்வளவுதான். நீ முதல்ல ஜெராக்ஸ் எடுத்துக்க. என்னது? அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துங்க. அப்படியே இந்த லெட்டர் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துடலாம். வாட்ஸ்அப்ல போயிட்டு ஜெராக்ஸ் எடுத்துடலாம். எடுத்து கையில வச்சுக்க. இதுதான் ரொம்ப வச்சுட்டு நீங்க சார் இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு சாம்பிள் வேணும். என்ன வேணும்? புதுசா ஹைபிரிட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். நியோ டைமுக்கு மாற்றிருப்பேன். நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேன். இது 100 டிகிரி தாங்க மாட்டேங்குது. இது வேகமா போனா புகஞ்சு போகுது. இந்த மாதிரி 4 இடம் மாத்திட்டேன். நானே இப்ப நான் சோலார்ல பண்ணலான்னு இருக்கிறேன். ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு இந்த மேக்னெட் நான் கரெக்ட் பண்ணணும். மேக்னெட் சரி பண்ணிக்கணும். இது 400 டிகிரி தாங்கக்கூடியது. ஹைபிரிட் மேக்னெட் புதுசா கண்டுபிடிச்சிருக்கான். இது வரைக்கும் யாரும் செய்யாத வேலை. அப்படி தைரியமா பேசுங்க. அப்ப அடங்கப்பா உனக்கு கூப்பிட்டு வரவேற்பே கொடுப்பாங்க. கூப்பிட்டு நீ ஆட்டால வந்திருக்கிற, நான் மாத்த போறேன், எனக்கு ஐடியா கொடுங்க. அப்புறம் கடைசியில முதல்ல எனக்கு 2 சாம்பிள் செஞ்சு கொடுங்க. அப்புறம் அந்த போட்டோ இருக்கு இல்லையா, அந்த போட்டோ காட்டுங்க. இந்த மேக்னெட் தான் வைக்க போறேன். இது பாருங்க, இது இவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கு. இதுக்குள்ள பொருத்தணும். நானு இதுக்குள்ள ஏற்கனவே மோட்டார் இருக்கு. இதை கழட்டி போட்டு நான் 8 மேக்னெட் வைக்க போறேன். ஒர்க் ஷாப்புக்கு சரி பண்ண போறேன். வச்சுட்டு என்ன ஓட்டி பார்த்தேன்னு வச்சுங்க, 24 மணி நேரம் ஓடினா கூட சூடு வரக்கூடாது. அதாவது 60 கிலோமீட்டர் வேகத்துல 24 மணி நேரம் ஓடினா கூட என்ன ஆகக்கூடாது, எனக்கு சூடாகக்கூடாது. நான் செக் பண்ண போறேன். நான் இந்த மேக்னெட் செஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு 200 கிலோ லோடு வச்சு 10 மணி நேரம் ஓட்ட போறேன். எனக்கு ஹீட்டே வரக்கூடாது. ஆனா இந்த மேக்னெட் என்ன கேட்டீங்க, இப்ப இருக்கிற மேக்னெட் ஓடாது. 1 மணி நேரம் விரட்டினா கூட புகஞ்சு போயிடும். உள்ள எலக்ட்ரானிக்லாம் போயிடும். ஒயர் தீஞ்சு போகும், பேட்டரி தீஞ்சு போகும். எல்லாம் அடிச்சு விடுங்க. எல்லாம் உண்மைதான். எல்லாமே ஒயர் வெந்து போகுது சார். உள்ள இருக்க சென்சார் போயின்னு சொல்லுங்க. என்ன சென்சார் அவுட் ஆகுதுன்னு சொல்லுங்க. என்னது சென்சார் அவுட் ஆகுது? எத்தனை நேரம் மாத்துறது? கடைசியில வெறுத்து போய் சென்சார் போயிருந்து சொல்லுங்க. காந்தம் போயிரும், சென்சார் போயிரு. அந்த படம் மேக்னெட் காமிச்சு, அந்த மேக்னெட் போயிடுச்சு. அந்த காமிச்சு படம், ஒரு மேக்னெட் படம் காமிச்சா இல்லையா மோட்டாரு? இருக்கா? மேல காட்டுங்க. இருக்கா? இருக்கு. அந்த முதல்ல அனுப்புனீங்களா அந்த ரவுண்டு பிஸ்கட், அதானே ரவுண்டு சதுரம்? அதே இல்ல. இப்ப காலையில ஒரு படம் போட்டல, ஒரு டைனமோ. இப்ப காலையில அனுப்புனதானே? அதேதான். அதுலதான் பொறுத்து போறான். அதுதான். அது 1 சிப் மோட்டார். அது 1 சிப் மோட்டார். இந்த 14 போட்டோ அனுப்புனீங்களா? அதேதான்.
சரி சார். அது 1 HP. இப்ப ஓடுறதுல 1 HP தான் ஓட்டுறான். இப்ப தயாரிக்கிறது 1 HP மோட்டார் தான். அது 1 HP தான் ஓட்டிட்டு இருக்கு. குப்பை லாரி அதான் போகுது, குப்பை வண்டி பூரா அதுதான், ஆட்டோ பூரா அதான் 1 HP தான் இது. ஆமா, இதுக்கே வந்து மோட்டாரே எக்கச்சக்கமான விலை வரும். புரியுதா? மோட்டாரு, அப்புறம் கண்ட்ரோல் ஒயர், இந்த செட்டே வந்து 25,000 30,000 வரும். பேட்டரி 50,000 வரும். பேட்டரி 50,000 வரும். பேட்டரி 40,000 35,000 வரும். மற்ற மோட்டாருக்கு இதே 60,000. அதாவது வண்டியில ஒண்ணு இல்ல, வண்டி தகர டப்பா, அது ஒண்ணு 3 டயரு ஒரு டப்பா, அவ்வளவுதான். இந்த 3 தான் அடிப்படையே. வண்டியில வெயிட்டும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது, நல்ல ஜாலியா இருக்கும், செலவும் கம்மி. அதுக்கப்புறம் எதுக்கு திரும்ப சொல்றேன், இந்த மேக்னெட் கரெக்டா வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன திரும்ப செய்ய போறேன், இதே மோட்டார் வச்சு கரண்ட் எடுத்துடலாம். இதே மோட்டார் வச்சு கரண்ட் எடுத்துன்னு வச்சுங்க, ஆட்டு ஆட்டி விட்டுறலாம். அவ்வளவுதான். நம்ம தான் பெருக்கு. இப்ப பில்கேட்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி நிக்கணும். பில்கேட்ஸ் எல்லாம் ஆமா வருதேன்னு பாருங்க நீங்க. ஆனா இது செய்யறது சாமர்த்தியம் இல்ல, அதுதான் அந்த லேப் வேணுங்கிறது. புரியுதா? வேற நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி போனீங்கன்னா நீங்க கேளுங்க, பண்ணுங்க. அப்புறம் ஐஐடிக்கு உள்ள போனாலும் கேளுங்க. முதல்ல இமெயில பிடிங்க. இமெயில் தான் ஈஸி. நேர்ல போறப்ப அப்ப அதுல இமெயில் இருந்தா பாருங்க. எதுங்க அண்ணா யூனிவர்சிட்டி இமெயில் பிடிங்க, நான் அனுப்புறேன். சரி, நான் இப்ப உங்களுக்கு இப்ப எனக்கு ஒரு 2-3 பேர் போன் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க என்னன்னு கேட்டு நான் கால் பண்றேன். என்ன விஷயம்? அது ஒருத்தன் எனக்கு போன் பண்ணிட்டே நைட்டு போல. எனக்கு இப்போ ஒருத்தன் ஒரு 3 போன் பண்ணிட்டான் வேற ஒரு விஷயத்துக்கு. எங்க லோக்கல்ல உள்ளவங்க தான், எதுக்குன்னு தெரியல, என்னன்னு பேசிட்டு அவன் கூப்பிடுவேன். சரி, அது உங்க சொந்த விஷயம். ரைட், நன்றி, வச்சிடறேன்.